ஸ்ரீராம். என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து கோவிலில் வந்து போனோடனே நம்ம என்ன செய்வோம் லேடிஸு, அங்கே வந்து சாமிக்கிட்ட இருக்க குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்குவோம். இப்போ எஸ்பெஷலி இந்த அம்பாள் மாதிரி இருக்கிற இடத்துல நிச்சயமாக குங்குமம் இருக்கும், அதை எடுத்து வச்சுக்குவோம். அந்த குங்குமம் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் குங்கும அர்ச்சனைன்னு பண்ணுறாங்க. குங்கும அர்ச்சனை பண்ணும்போது அது வந்து ஒரு 10 கிலோ 5 கிலோ 20 கிலோன்ட்டு ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கி அதை வச்சு அர்ச்சனை பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம வர்றவங்க வச்சுக்கிறதுக்கோசம் அங்கே வச்சுருப்பாங்க. அதை நம்ம எடுத்து வச்சுக்கிறோன்னு வச்சுங்க. அது என்னன்னா, நம்மளே அரைச்சிக்கிட்டால் மட்டும்தான் மஞ்சத்தூள் ஒரிஜினல், நம்மளே தயார் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் குங்குமம் வந்து ஒரிஜினல். இந்த மாதிரி இவங்க கடையில் டூப்ளிகேட் வாங்கும்போது இல்லை டூப்ளிகேட்டில் அந்த கலர் வரத்துக்கு அவங்க என்ன கலக்கிறாங்க என்னன்னே தெரியல. அது என்னாச்சு, இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பழக்கம் பெருசாக இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக வந்து அந்த வகுடில் வந்து குங்குமம் வைக்கிறது ஸ்டார்ட் பண்ணினேன். அதில் கோயிலுக்கு போனோடனே அங்கே லேடிஸ் எல்லாம் போனோடனே முதல்ல அந்த குங்குமத்தை எடுத்து வச்சுக்குவாங்க. அங்கே இருக்கிற குங்குமம் அதை எடுத்து நானும் வச்சு பழக்கப்படுத்தினேன். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வகுடு ஏர் நெத்தி மேல் பாகம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் பொறியாக எனக்கு வந்துடுது. எல்லாம் ஒரே புண்ணு மாதிரி ஆகிடுது நெத்தி மேலெல்லாம். அது என்ன, என் பொண்ணுக்கு சொன்னேன் ஹென்னா போடுறனால இருக்கலாம். அப்படி இல்லை, கிடையாது. ஹென்னா வந்து நான் ரொம்ப வருஷமாக போட்டுட்ருக்கேன், அதனால் புதுசாக ஒன்றும் போடல. இதுதான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணதுங்கிறனால இதனால தான் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கலர் வரத்துக்கு என்ன கலக்கிறாங்க என்னன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. கோயிலுக்கு போனால் குங்குமம் வச்சுக்கிறது நல்லது தான் அப்படின்னு நினச்சா கூட இது மாதிரி பிரச்சனைகள் வருது. இப்போ என்றைக்கோ ஒரு நாளைக்கு வச்சுக்கிட்டால் பரவாயில்ல. நீங்கள் அடிக்கடி கோயிலுக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வரும். நம்ம ஊர் பக்கம்லாம் அது குங்குமத்தில் இது மாதிரி கலப்படம் பண்ணி வைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பொதுவாக வந்து இந்த மதுரை மீனாட்சி மாதிரிலாம் கோயிலுங்கள்லாம் பார்த்தா பியூர் குங்குமமாகவே கிடைக்கலாம். பட் எல்லா இடத்துலையும் அது மாதிரி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து வீட்டிலே நல்ல குங்குமம் வச்சுக்கிட்டு போயிடுங்க. கோயிலில் போய் வச்சுக்கிறது சரியாக தப்பாங்கிறது என்னால் எதுவும் சொல்ல முடியல. பட் இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு ரெகுலராக என்றைக்கோ ஒரு நாளைக்கு வச்சுக்கிட்டா தப்பு இல்லைங்க. ரெகுலராக கோயிலுக்கு போகிறவங்களா இருந்தால் கொஞ்சம் என்ன மாதிரி உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா இதனால தான் வந்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. ஒத்துக்குச்சின்னு வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வச்சுக்கிட்ட சில பேருக்கு உடம்புக்கு ஒத்துக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை, ஒத்துக்கலைன்னு வச்சுங்க அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கு தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.